வணக்கம். என்ன ரொம்ப நாளாக எதுவும் பேசலையே, என்ன காரணம்? என்ன கமல் சார் பற்றிய செய்தியை ஒன்றும் காணோம், விக்ரம் 3 அதை பற்றி ஒன்றும் காணோம், ஏதாவது சொல்லுங்களே அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறோம், அங்கேருந்து எதுவும் வரல, கிடைக்கல. ஆர்கேஎஃப்ஐயில் அப்படியே கம்முன்னு இருக்காங்க. கமல் சார் என்ன சொல்கிறாருங்கிறது, என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. அவர் ஒன்றும் இப்போ எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. இப்போ அவர் அரசியலில் முழு கவனமும் செலுத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அரசியலில் பெரிய மாறுதல்கள்லாம் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. பிஜேபி சும்மா இருக்கலை. அதாவது தன்னுடைய இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஏதாவது கலாட்டா பண்ணி பார்க்கலாமான்னு பார்த்தாங்க, முடியலை. அதனால் வேறு லெவலில் கட்சிகள் மத்தியில் ஏதாவது பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் உண்டாக்குறதுக்காக பலவிதமான சதி வேலைகள் எல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் பேசுகிறாங்க. சரி, நம்ம உலகநாயகனை பற்றி நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. இந்த விக்ரம் படம் எடுத்தார் இல்லையா, அதை பற்றி ஒரு பழைய நினைவுகளை சொல்லி நம்ம ஆரம்பிக்கலாமே. ஏன்னா எதுவுமே அவரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அதாவது ஆழ்வார்பேட்டை இருக்கு இல்லையா, ஆழ்வார்பேட்டை வீட்டு மாடி, அங்கே மாடியில் நல்ல தரையில் பாய் விரித்து உட்காந்து விஞ்ஞான வளர்ச்சியை பற்றி பேசுகிறாங்க. ஒரு சோபாவில் உட்காந்து கூட பேசலை, தரையில் பாயை விரித்து போட்டுட்டு கமல் சாரும் சுஜாதாவும் பேசுகிறாங்க. அதாவது கம்ப்யூட்டர், ஏவுகணை, விஞ்ஞான வளர்ச்சி, இன்னும் இந்த மாதிரிலாம் அப்படியே நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு சுஜாதா கேட்குறாரு, ஏரோப்ளேன்லேருந்து கீழே விழுவீங்களா கமல்? இவர் விழுந்தா போச்சு, நம்மளால் தான் தெரியுமே, எப்போவுமே அப்படியே ரொம்ப எதுவுமே கேஷுவலாக எடுத்துக்குவார். சரி, கடலுக்கடியில் கார் டமால்னு விழுகணும், முடியுமா? செய்ய முடியுமா? இதை பாருங்கள் சார், கமல் சொல்கிறாரு, எடுக்கிறோமோ இல்லையோ, நீங்கள் உங்கள் கற்பனைக்கு எட்டினதெல்லாம் அப்படியே சொல்லுங்கள். சொல்கிறதுக்கு என்ன காசா பணமாக செலவாக போகுது? அதை நம்ம எடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த விக்ரம் கதையை வளர்த்தாங்க. இப்படி கிட்டத்தட்ட 3 மாதம் அந்த கதையினுடைய விவாதம் நடந்து விக்ரம் உருவாச்சு. மிகுந்த பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம். டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ஒன்றாவது நிறையா பணத்தை கொட்டினாங்க. ஏன்னா கமல் மீது, சுஜாதா மீது, டைரக்டர் ராஜசேகர் மீது வச்சுருந்த ஒரு நம்பிக்கை, அதனால் நிறையா கொட்டினாங்க. அப்போ ராஜசேகர் காக்கி சட்டை எடுத்து அது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துருந்த நேரம் இல்லையா, அதனால் ரொம்ப எதிர்பார்ப்பு நிறையா இருந்தது அந்த படத்து மேலே. கமல் சளைக்காமல் உழைச்சார், கடன் வாங்கி போட்டார், எல்லாம் பண்ணார். அலைவரிசை அதாவது நம்ம டைரக்டருக்கும் ராஜசேகருக்கும் சுஜாதாவுக்கும் அவ்வளோவா ஒத்து போகலை. அடிக்கடி இவர் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம டைரக்டர் இப்போ நம்ம ஹாலிவுட்டுக்கா படம் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்காது. அது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியது. என்ன இருந்தாலும் ஒரு மனுஷன் ஒரு கற்பனையில் ஒரு படத்தை பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் அதுக்கு சம்மந்தப்பட்டவரே, அதை உருவாக்குறவரே இப்போ நம்ம ஹாலிவுட்டுக்கா படம் எடுக்கிறோம்னு கேட்டால் கொஞ்சம் மன கஷ்டம் வருமா வராதா? அது சுஜாதாவுக்கும் வந்தது. ஆனால் அதை உலகநாயகன் கமல்ஹாசன் அதை சரி பண்ணிவிட்டு அப்படியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், இதெல்லாம் நீங்கள் சகிச்சுக்கிட்டு போய்த்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரை ஒரு சமாதானப்படுத்தி இது பண்ணார். ஆனால் படம் எதிர்பார்த்த அளவு போகலை. ஆனால் இந்த படம் இப்போ தக் லைஃபுக்கு எப்படி விமர்சனம் பண்ணாங்களோ, எப்படி விமர்சனம் பண்ணி அதை ஒழிச்சாங்களோ, அதே மாதிரி இந்த விக்ரம் படத்துக்கும் படம் உருவாகும் போதையே நிறைய எதிர்மறையான கருத்துக்கள்லாம் பத்திரிகைகளில் வர ஆரம்பிச்சது. கமலை சீண்டி பார்க்க ஆரம்பித்தாங்க, கமலை தொல்லைப்படுத்த பார்த்தாங்க. என்ன பண்ணுறது, இப்போ மீடியாக்களுடைய பலம் அந்த அளவுக்கு இருக்குது, என்ன பண்ண முடியும்? சிவனையும் தான் அந்த படம் போச்சு. எதிர்பார்த்த அளவு வெற்றி அடையலை. ஆனால் தெலுங்கில் செம போடு, தெலுங்கில் நிறையா கோடியாக சம்பாதிச்சது அந்த படம், கோடிகளை கொடுத்தது அந்த படம். தமிழில் மாத்திரம் அப்படியே பின்வாங்கிருச்சு. சரி, சிலம்பரசன் இப்போ ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், அப்சரா ரெட்டின்னு உங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது திருநங்கை. அவங்க டெக்கான் ஹெரால்டு இந்த மாதிரி பத்திரிகைகள் எல்லாம் எடிட்டராக இருந்தவங்க. அவங்க இன்றைக்கி ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்காங்க. இன்றைக்கி அவங்க ஒரு இன்டர்வியூ பண்ணுறாங்க நம்ம சிலம்பரசன் டிஆரை. இப்போ
இப்போ சிலம்பரசன் வந்து தன் மனசில் உள்ளதை எதையுமே மறைக்காமல் சொல்கிறாரு. ஆமாம், நான் ஒரு ப்ளேபாய் தான். நான் எந்த பெண்ணையும் அந்த பெண்ணுடைய இஷ்டம் இல்லாமல் இந்த சிலம்பரசன் தொட்டதில்லை. நிறைய காதலிச்சிருக்கேன், ஆனால் ஏமாற்றப்பட்டிருக்கேன், ஏமாற்றப்பட்டிருக்கேன் அப்படின்னு மனம் திறந்து கொட்டிட்டார். அப்போ இந்த அப்சரா ரெட்டி, இவருக்கு இந்த அன்சிகாவுக்கும் ஒரு காதல் இருந்தது தெரியுமா, எஸ்டிஆருக்கும் அன்சிகாவுக்கும். அதை பற்றி அவங்க நைஸாக கேட்குறாங்க. கேட்கும்போது அதை அவர் சொல்ல விரும்ப, அது அவர் ஏதோ ஒரு பெரிய மனசில் ஏதோ ஒரு அழுத்தமோ ஒரு குறையோ கவலையோ கஷ்டமோ இருக்குது. அதை அவர் வெளிப்படையாக சொல்லி காட்டிக்க விரும்பலை. விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அதை மழுப்பிட்டு போயிட்டார். அப்சரா ரெட்டியும் அதை பற்றி கேட்கல. அப்புறம் நயன்தாரா கிஸ்ஸிங், அந்த லிப் அது கடிக்கிற மாதிரி ஒரு சீன் படம் வந்தது இல்லை, ஒரு படம், அதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், துபாயில் வந்து ஒரு கேமராவும் ஒரு லேப்டாப்பும் புது லேப்டாப்பும் வாங்கினோம். அப்போ நான் அந்த கேமராவை அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதில் சில இதெல்லாம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ எடுத்த படம் அது, ஆனால் அது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு மனம் திறந்து சொன்னார் சிலம்பரசன் டிஆர். அவர் உண்மையை பேசக்கூடியவர். அவர் மனசில் இந்த மாதிரி ஓப்பன் மைண்டாக யாரும் சொன்னதில்லைங்கிறது தான். யாரும் சொன்னதில்லைன்னு இல்லை, கமல் நிறையா பேசியிருக்காரு, இன்னும் சில நடிகர்கள் வந்து ஓப்பன் மனதை குட்டியிருக்காங்க. ஆனால் பிரச்சனைக்குரியவராகவே இது நாள் வரைக்கும் பார்த்து வந்த சிலம்பரசன் இந்த அளவுக்கு பேசுவார் அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்க்கலை. நல்லபடியாக அந்த இது இன்டர்வியூ நிறையா போய்கிட்டு இருக்கு. அது முக்கியமானதை வந்து நான் உங்கள்கிட்ட இதை நான் சொல்கிறேன். அப்புறம் நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் மால் தியேட்டர்ஸினுடைய சங்கத்தில் தலைவர். அவர் உண்மையை ஓப்பனாக சொல்லிடுவார். இப்போ ஓடிடி அந்த சேட்டலைட் இதெல்லாம் அதிகமாக யாரும் வாங்கிறதில்ல. கதையை கேட்குறாங்க, அது பிடிச்சிருந்தா வாங்குகிறாங்க, இல்லைன்னா விட்டுறாங்க. இப்படி பல படங்கள் வாங்கப்படாமல் அப்படியே நிற்கிது. இதனால் படங்கள் தியேட்டருக்கும் வரல, ஓடிடிக்கும் வரல, சேட்டலைட்டுக்கும் வரல, யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா தயாரிப்பு செலவு வந்து அதிகமாகுது. இந்த நடிகர்கள் வந்து 50 கோடி 60 கோடி 70 கோடின்னு வாங்கிட்டு இருந்தவங்கெல்லாம் அவங்க படம் படுத்துக்கிட்ட உடனே அது தனக்கு சம்பளத்தை குறைச்சிக்கிறணும் அப்படிங்கிற எண்ணம் வரல அவங்களுக்கு. அதே பணம் தான் நாங்கள் எங்களுக்கு கொடுக்கணும், அப்போ தான் நாங்கள் வரோம்னு அவங்க பிடிவாதமாக இருக்கிறதுனால அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. இன்றைக்கி அந்த மாதிரி நடிகர்கள் யாருமே வரல, படப்பிடிப்பு எவருக்கும் நடக்கலை. முன்னணி நடிகர்களுடைய படங்கள் ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த 40 கோடி 50 கோடி 60 கோடின்னு வாங்கிட்டு இந்த நடிகர்களுடைய படங்கள் எல்லாம் எந்த படமும் புதுசாக நடைபெறலை அப்படின்னு அவர் தன்னுடைய கருத்தை அவர் பதிவு செஞ்சார். அதுக்கடுத்து ரினி ஆன் சார்ஜ் ஒரு நடிகை. இவங்க ராகுல் மம்மு அப்படின்னு ஒரு எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்எல்ஏ. இவர் மேலே இந்த அம்மா புகார் சொன்னதுனால காங்கிரஸ் கட்சி அவர் அந்த கட்சியிலேருந்து விலக்கி வச்சுருக்கு. ஆனால் அவர் எம்எல்ஏவாக இருக்கார். இந்த ரினி ஆன் சார்ஜ் வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தன் நைட்டில் வந்து ஹெல்மெட் போட்டுட்டு ஸ்கூட்டரில் வந்து எங்களுடைய எம்எல்ஏவை தொட்டு பேசுனீன்னா நீ உயிரோடு இருக்க மாட்டாய் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிருக்கான். இது ஒரு கேஸ் இப்போ புதுசாக அங்கே ஃபைல் ஆகிருக்கு. எம்எல்ஏவை மிரட்டிய நடிகை அப்படிங்கிற மாதிரி அங்கே ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து டெவலப்மெண்ட் என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியலை. இப்போ பிக் பாஸில் ஒரு விவகாரம்னு சொல்ல முடியாது, ஒரு உண்மையை போட்டு விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு. 5 வருஷம் ஆடுறவங்களே கிளின்னு கிழிக்கிறீங்களே, ஆனால் ஓட்டு கேட்டு வந்தால் அவங்களுக்கு தானே நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்காரு. இதை அந்த பிக் பாஸில் நடந்த சம்பவத்தை ஒட்டிய கருத்துனாலும் நாட்டில் நடக்கிற அந்த நடைமுறைக்கும் இது சரியாகும், பொருந்தி போகுது அப்படிங்கிறத நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ கார்த்திக் சுப்புராஜ், லோகேஷ் கனகராஜ்
2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. லோகேஷ் கனகராஜனுடைய டைரக்ஷனில் ஆமீர் கான் ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத ஆமீர் கானே உறுதி செஞ்சுருக்காரு. ஆமீர் கான் என்ன சொல்லியிருக்காருன்னா, வருஷத்துக்கு ஒரு படம் இனிமேல் நிச்சயமாக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லது, நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.